ஒரு காதல். சூர்யா கயல் கல்யாண முகூர்த்த கொண்டாட்டம். கொஞ்சம் பேசுங்க. இன்னும் முடியலையா உனக்கு? நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வைப்பா. ஆமா, உன் கல்யாணத்துக்கு வந்து நாங்க மட்டும் ஆடினா போதுமா? இது உங்களோட சங்கீத் ஃபங்க்ஷன். பொண்ணும் மாப்பிளையும் இப்படி பிடிச்சு வச்ச பொம்மை மாதிரி உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? வாங்க பாஸ், ஜோடியா நின்னு டான்ஸ் பண்ணுங்க. நாங்க பார்த்து ரசிக்கணும்ல. வேணாம். என்ன பாஸ், உங்க ஆளு வேண்டான்னு தலையாடுறாங்க, நீங்களும் அமைதியா இருக்கீங்க. இப்போ வர போறீங்களா இல்லையா? உனக்கு அந்த கஷ்டமே வேண்டாம், நாங்களே வரோம். ஆட்டமா ஆட போற மாவளே, இரு, உன்னை ஆட விடாம பண்றேன் பாரு. அம்மா, கையில டான்ஸ் ஆட போறா. நம்மளும் போய் பார்க்கலாமா? எந்த வேலையும் முழுசா முடியாம இருக்கு, அதுக்குள்ள எங்க கூப்பிடுற அவங்கள நீ? இல்ல, கையில் டான்ஸ் ஆட போறா, அதான். கல்யாணம் பண்ண போறவங்க அவங்க ஆடுறாங்க, நீங்க அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வரவங்களுக்கு எப்படி பசி ஆத்துறது? வேலையை சீக்கிரம் முடிக்க பாருங்க, எல்லாரும் இப்ப சாப்பிட வந்துருவாங்க. அதான் சரி, நமக்கே வேலை நிறைய கிடக்கு, அதை முதல்ல சரியா பார்ப்போம், அப்புறம் சாகவாசமா டான்ஸை பார்ப்போம். ஏய், வேலையை பாரு. ஆமா, இப்ப பார்க்கலனா அப்புறம் எப்பதான் பார்க்க போறோம்? சரியான இம்சை இவரு. வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு வேலையை சீக்கிரம் முடிங்க. ஏய், வேலையை பாரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வேலையை பாருங்க. விடு, கொண்டாத. இந்தாடி. ஏய், மாசம் மாசம் நிக்காம வேலையை பாரு.
ஷோ தேனு சாரிடி. என்ன பண்ணி தொலைச்சிருக்க? ஷோ தேனு போ போ போ. இந்தாங்க அப்படிங்க இந்த கவிதா நேரா போட்டு கொடுங்க. தூக்குமா. ரெடி மாப்பிள்ள தள்ளி போடுங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். ஏய் என் கூட வா. நீ அந்த கையிலோட ஃப்ரெண்டு தானே? பேர் என்ன? மோனிகா. ஆமா, கையில் எப்படி? எப்படின்னா? ஆ, அவ குணத்தை பத்தி கேக்குறேன். சொக்க தங்கம் அவ. ஏன் கேக்குறீங்க? இல்ல, பொதுவா சொல்லுவாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு ஈஸியா சொல்லிடலான்னு. அதனாலதான் கேட்டேன். அவளை அப்படிலாம் எடை போட முடியாது. ஏன்னா அவ அன்னப்பறவை மாதிரி. பால்ல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் பாலை மட்டும் உறிஞ்சி குடிக்கிற தன்மை அன்னப்பறவைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க கயலு அந்த மாதிரி. அவ யார் கூட பழகினாலும் அவளுக்கு சரின்னு பட்டது மட்டும்தான் அவ எடுத்துப்பா. பிடிக்காதத ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பா. ஆனா அவ கூட இருக்கிற நீ பொறுப்பா ஒப்படைச்ச வேலையை விட்டுட்டு நைஸா எங்கேயோ போற மாதிரி இருக்கு. கயலும் அப்படிதான் இருப்பாளா? நைஸா தப்பிச்சு நான் ஒண்ணு திருடிட்டு போகலாம் வரல. என் ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடுறத பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். அடேங்கப்பா, உன் ஃப்ரெண்ட பத்தி சொன்னதும் இப்படி கோவம் வருது உனக்கு? இது ஒண்ணு கோவம் இல்ல, நான் அவ மேல வச்சிருக்க பாசம். பாசம்லாம் நல்லதா இருக்கு. ஆனா கையலுக்கும் இப்படித்தான் கோவம் வருமா? அவளுக்கு வராது, அதனாலதான் எனக்கு வருது. தான் வீட்டுக்கு வர போற பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுல தப்பொன்னும் இல்லையே, தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அதுக்கே இவ்ளோ கோவம் வருது உனக்கு? மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றது என்னோட வழக்கம். அது உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சா என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா, உன் கையில் எப்படிப்பட்டவ? இரு இரு, என் மனசுல இருக்கிற மொத்தத்தையும் நான் கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீ கோவப்படலாம். ஒரு தடவை கொடுத்த வாக்க கடைசி வரைக்கும் காப்பாத்துவாளா? ஏன் இதை கேக்குறேன்னா, அவ கூட இருக்கிற உனக்கு நல்லா தெரியும்ல, அதனாலதான் கேட்டேன். நான் கேட்டது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா? இருங்க இருங்க இருங்க, அதெல்லாம் அவ சரியா காப்பாத்துவா. நான் முதலே சொன்ன மாதிரி அவ சொக்க தங்கம். ஆனா அவ ஃப்ரெண்டு நீ கொடுத்த வேலையை பொறுப்பா பாத்துக்கிறத விட்டுட்டு இப்படி பாதியிலேயே போறியே, அதான் அவ மேல சந்தேகத்தை உண்டு பண்ணுது. என்னடா இது, நவகிரகங்கள் சூரியனை சுத்தி இருக்கிற மாதிரி இவங்க கையில சுத்தி உட்கார்ந்திருந்தா நான் எப்படி என் வேலைய பாக்குறது? ஏய் சோனா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, தனியா சிக்காமலையா போயிடுவா, அப்ப பாத்துக்கலாம். காலேஜ் படிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இவன் தான் ட்ரீம் பாய். பழசெல்லாம் ஏன் கிளற?
எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தியோ அதை மட்டும் பேசு. அவசரப்படாத பாஸ். அத்தனை பேரை சுத்த விட்ட உன்ன இந்த கயல் தட்டிக்கிட்டு வந்திருக்கான்னா இவகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு. அது திறமையா இல்ல அதிர்ஷ்டமான்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். நீ எதை வேணாலும் தெரிஞ்சுக்கோ, ஆனா சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு விடு. ஏய் சூர்யா, கூட கூட பேசாத, நீ அமைதியா இரு. ம், இங்க பாரு கயல், உன்கிட்ட சில கேள்விகள் கேட்போம். நீ சொல்ற பதில வச்சுதான் நீ இவனுக்கு ஏத்த மனப்பொண்ணான்னு எங்களுக்கு தெரியும். இவன் உனக்கு கிடைச்சது உன் அதிர்ஷ்டமா இல்ல ஆசீர்வாதமான்னு செக் பண்ணிட வேண்டியதான். என்ன சூர்யா? ஏய் அதெல்லாம் வேண்டாம். அவளே ஈவினிங்ல இருந்து ஒரே நர்வஸா இருக்கா. நீ நிச்சயமா ஏதாவது ஏடா கூடமா தான் கேப்ப. அவ பயந்துற போறா, விட்டுற அபி. இதுக்கே பயந்தா எப்படி? அப்ப நாளைக்கு நைட் என்ன ஆகுறது? நீ கேள்விக்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியலையே, பயமா இருக்கா என்ன? ரெடியா இல்லையா? குட். நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்காது. சூர்யா பத்தி நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க, உன் மனசுல அவனை பத்தி என்ன நினைக்கிறன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு 10 கேள்வி, அவ்வளவுதான். சரியான பதில் சொல்லிட்டா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க நந்தி மாதிரி குறுக்க நிக்க மாட்டோம். ஓகே? ஏய் ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன் ப்ளீஸ். கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணி விடு. சூர்யா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்னு இருக்குன்னா அதை எதை சொல்லுவீங்க சிஸ்டர்? அவரோட சிரிப்பு. வாவ். அடேங்கப்பா. நைஸ்ல. பிடிச்ச குணம்னா யாரையும் தன்னால காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற குணம். இப்போ என்னோட டர்ன். ஆன்சமா இவனை மஃப்டில பார்க்க பிடிக்குமா இல்ல போலீஸ் யூனிஃபார்ம்ல பிடிக்குமா? போலீஸ் யூனிஃபார்ம்ல. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேள்விதான், இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிற ஒண்ணு. ஏன்னா இதுதான் அவங்க கடைசி வரைக்கும் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தையா இருக்கும். நீ சூர்யாவை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கூப்பிடுவ? சின்ன மாமா. என்னது சின்ன மாமாவா? இது என்ன புதுசா இருக்கு? ஏன் அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குங்கிறத விட முறையில அவர் எனக்கு சின்ன மாமா தானே. இவர் வீட்டுக்கு போனதும் இவரோட அண்ணனை நான் நிச்சயம் பெரிய மாமான்னு தான் கூப்பிட்டாகணும். அப்ப இவர் எனக்கு சின்ன மாமா தானே. என்ன சின்ன மாமா ஓகேவா? என்ன? ஓகே ஓகே. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சூர்யா அம்மா பிள்ளையா இருந்தா பிடிக்குமா இல்ல உன்னோட செல்ல பிள்ளையா இருந்தா பிடிக்குமா? என்னடா இன்னும் நாரதர் தன்னோட வேலையை ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். என்னப்பா நல்ல கேள்வி தானே இது. ஆ, ஆ. மறைக்காம நீ உண்மையை சொல்லு கயல். அம்மாவை கஷ்டப்படுத்தாத செல்ல பிள்ளையா இருக்கிறது தான் பிடிக்கும். வித்தியாசமான பதில் தான். ஓகே. இப்ப அதே மாதிரி இன்னொரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலைன்னு அலைஞ்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எனக்கு போலீஸ் யூனிஃபார்ம் பிடிக்கும்னு. அதான் இதுக்கும் பதில். திருக்குறள் மாதிரி நச்சு நச்சுன்னு பதில் சொல்றாப்பா. குட். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சது தனி கொடுத்தனமா இல்ல கூட்டு கொடுத்தனமா? கூட்டு கொடுத்தனும் தான். ஏன்னா எனக்கு சொந்தங்களோட வாழ ரொம்ப பிடிக்கும். வாவ் சூப்பர். உண்மையிலேயே இவதான் உனக்கு தகுதியானவ சூர்யா. எல்லா கேள்விக்கும் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டா. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். உங்களெல்லாம் பாக்குறப்போ எனக்கும் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. கயல், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பண்ற ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது என்னவா இருக்கும்?
சாரி காய்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது வேற. என்ன மேல படிக்க வச்சா ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிய பொறுப்பா படிக்க வேடா. பொண்டாட்டி படிச்சா குடும்பத்துக்கு நல்லது. சூர்யா, அம்மா, உன்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க, விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க, நீ போய் பாரு. சரிம்மா. உங்களோட ஹையர் ஆபீசர் வந்துட்டாங்க. ஏ அபி, அவங்களையாவது விட்டுவே அபி. நான் இப்ப வந்துடுறேன். வரேன். ஓகே. அபி, கையல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன ஆண்டி, அதுக்குள்ள மருமக மேல கரிசனமா? நடக்கட்டும் நடக்கட்டும். கையல் வா போலாம். பாய். பாய் சிஸ்டர். பாய் கயல். எல்லா கேள்விக்கும் பட்டு பட்டு பதில் சொன்னாங்கல்ல. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. எல்லாம் வேடிக்கை பார்க்காம வாங்க சீக்கிரமா சாப்பிடுவோம். யார் அது? சாப்பிடுங்க. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க. சரிங்க. இவங்களுக்கு நான் பரிமாறிக்கிறேன். நீங்களும் உட்காருங்க, நானே பரிமாறேன். ஐயோ இருக்கட்டுங்க, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் பரிமாறிக்கிறேன். உட்காருங்க. எனக்கு இப்பதான் பொறுப்பு வந்திருக்கு. உட்கார்றேன். வாங்க மாப்பிள. வா. அப்பா நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. தண்ணி ஊத்துமா. போதும் போதும். இந்தாங்க. எல்லாருக்கும் வேயுமா? சீக்கிரம் வைக்கலையானே. கடவுளே, சாப்பாடு வேற கம்மியா இருக்கே. கடவுளே, சாப்பாடு வேற கம்மியா இருக்கே. போதும் போதும் போதும். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. போதும் போதும் போதும். இத நான் வைக்கவே மறந்துட்டேனே. போதும் அத்தை. இன்னும் ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் போல் இருக்கே. மோனி, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு வா. இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வா, போய் சொன்னா சாப்பிடு கேளு. போய். நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு வா. உட்காரு. அடடா, என்ன ருசி என்ன ருசி. ஜமீன் வீட்டு விசேஷம்னா சும்மா வா. இரு, பொரியல் வைக்கிறேன். சாப்பாடு விஷயத்துல அசத்திக்க போங்க. அதே மாதிரி நாங்களும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பொறுப்பா பக்கத்துல இருந்து நல்லபடியா முடிச்சிட்டோம். உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். காலையில முகூர்த்த நேரத்துல மணவரைக்கு பக்கத்துல சேர போட்டு உட்காந்துருவேன். அப்ப நீங்க என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. இத ஒரு வேண்டுகோளத்தை நான் கேட்கிறேன். என்ன நான் சொல்றது? நிச்சயமா நான் அப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை மட்டும் இதே மாதிரி பொறுப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். மறுபடியும் பொறுப்பாவா? அது வேற ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பொறுப்பா காலையில வர சாப்பாட்டையும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். சரி வரேன். ஒரு நிமிஷம். இப்ப நாங்க தங்கறதுக்கு எங்க இடம் ஒதுக்கிருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா நாங்க நினைச்சதை விட அதிகமான ஆளுங்க வந்துட்டாங்க. அதனால நம்ம யாருக்குமே இங்க தங்க இடமே தனியா ஒதுக்க முடியல. நாங்களே இப்போ வீட்டுக்கு போய் படுத்துட்டு பொழுது விடிஞ்சதும் சீக்கிரம் வந்துட போறோம். நீங்களும் வேணா வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்களேன். சரி, டைம் ஆயிடுச்சு. நீங்க போங்க, நாங்க இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறோம்.
வீட்டுக்கு போயிட்டு வந்தா இங்க வேலையெல்லாம் கெட்டு போகும். நான் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிடுங்க. வாங்க. எங்க தங்க கூட ஒரு இடம் இல்லைன்னா எப்படிங்க? என்ன பேச்சு பேசுற கல்யாணி? இவ்வளவு செலவு போனா அவங்களே வீட்டுக்கு போய் தான் படுக்க போறாங்க. இது நம்ம பொண்ணு கல்யாணம். அதுவும் இல்லாம காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு வேலையை முடிச்சாதான் முகூர்த்த நேரத்துல காலையில மணவரையில பொண்ணோட அப்பா அம்மாவா நிக்க முடியும். அதனால இங்கேயே ஒரு நல்ல இடமா பார்த்து உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரியா? சீக்கிரமா சாப்பிட்டு கைகள் விட்டு வாங்க. எங்க கையல் எப்படி இருக்கான்னு தெரியலையே. அவ ஜமீன் விட்டு மருமக. அவளை அவங்க பத்திரமா பாத்துக்குருவாங்க. நீ சும்மா கையில் புலம்பாம சீக்கிரமா தூங்குற வேலையை பாரு. காலையில் நிறைய வேலை நடக்கு. அம்மா, இப்ப அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் மண்டையில ஏறாதுமா. படுக்க போறதுக்கு முன்னாடி கையிலுக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாம். நீ இப்ப எதுவும் பேசாதம்மா.